ஹாய் செல்லக்குட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மிகு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னை மாற்றும் காதலை சீசன் 2 பார்ட் 11. ஓகே, ஸோ நேற்று ஈவினிங் வீடியோ போட முடியல. ஐம் சாரி ஃபார் தேட். ஸோ அதனால தான் இன்றைக்கி மார்னிங்கே போட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பசங்கள்லாம் வந்து ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ ஒரு ஸ்கிட்டெல்லாம் வேறு பண்ணியிருந்தேன். நம்ம அம்பிகா, நந்து, அதுக்கப்புறம் முத்து, இன்னும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்கள மட்டும் உள்ள ஸ்கிரிப்டுக்குள்ளே ஆட் பண்ணி ஏதேதோ பேசி வச்சுருந்தேன். எவ்ரி ஒன் சேட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதான் லாஸ்ட்டாக முடிச்சிருந்தோம் இல்லையா. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நம்ம யூனாவும் ஜிமினும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மந்த் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 மந்த் அப்படின்னா நம்ம லின் வந்து ஆல்ரெடி யூஎஸ் போனப்போ 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் ஆகிருக்கும். ஸோ நம்ம இவங்க டேயு கூட 5 மந்த் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ அகைன் ஒரு 3 மந்த் பாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம லின்னுக்கு வந்து பேபி வந்து டெலிவரி ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் நம்ம ஜிமின் அண்ட் யூனா வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதை போன இதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்படி ஃப்ளைட்டில் யூனா ஜிமின் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு தோளில் சாஞ்சிட்டு சந்தோஷமாக பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. யூஎஸ்க்கு போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஜிமின் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் மிஸ்ஸஸ் ஜங்குக் எந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே போகிறாங்க. உள்ளே போக ரூமில் வந்து லின் வந்து படுத்துட்ருக்கா கண்ணை மூடிட்டு. அவள் பக்கத்தில் குட்டியாக க்யூட்டாக ஒரு பாப்பா இருக்குது. அப்படியே வந்து பாப்பா வந்து அப்படியே பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்து இருக்க ஜிமின் யூனா கண்ணிலேருந்து பார்த்ததுமே அப்படியே கண்ணீரோட அப்படியே கண் கலங்கி அப்படியே ஆனந்த கண்ணீரோட அந்த குழந்தைய வந்து யூனா தூக்குற பக்கத்தில் போயிட்டு கண்ணீரோட அப்படியே அந்த குழந்தை நெத்தியில் கிஸ் பண்ணுறா. லின் அப்படியே கண் முழிக்க யூனா ஜிமினை பார்த்துட்டு அவள் எந்திரிச்சு உட்காரா. ஜிமின் ஹெல்ப் பண்ணுறான் உட்காரதுக்கு. ஓகேடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மிஸ் யூடான்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும், யூனாவும் ஜிமினும். யூனா கையில் அப்படியே குழந்தையோடு இருக்கிறத பார்க்குறா லின். யூனா பார்த்துட்டு எப்படி இருக்கான் உன் மருமக அப்படின்னு சொல்லி லின் கேட்க, இவனுக்கு என்ன அழகா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த நேரம் ஜேகே உள்ள வர ஜிமின் ஜேகேவை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ்டா அப்படின்றாங்க. லின் எல்லாம் அப்படியே ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்ருக்கா. யூனா குழந்தை கூட வந்து பேசிகிட்ருக்கா. ஓய் பாருங்க அத்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த குட்டியும் அழகாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க ஜிமின் வந்து யூனா பக்கத்தில் நின்று பார்க்குறான். ஓ க்யூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வரியா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி யூனா சிரிச்சுட்டே விளையாட்டாக சொல்ல லின் பார்க்குறா. அவள் ஃபேஸ் அப்படியே சேடாக ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆக்ஷன்லேயே கேட்க லின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். யூனா வந்துட்டு பேர் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜியான் குக் அப்படின்னு சொல்கிறாங்க. அட பாவி டே இன்னொரு ஜேகேயா அப்படின்னு ஜிமின் கலாய்ச்சிட்ருக்க, ஓ குட்டி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு யூனா ஜிமின்கிட்ட கூட குழந்தைய கொடுக்கல அப்படியே கையில் வச்சுட்ருக்கான். அப்படியே அவங்க அங்கே ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இருந்துட்டு அகைன் ரிட்டர்ன் வராங்க. அவ்வளோ சந்தோஷப்படுறா யூனா. அப்படியே க்யூட்டாக இருக்கான்ல. நான் இப்படி குழந்தைய வந்து பார்த்ததே இல்லை தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் பிறந்த குழந்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ண விட்டுட்டு வர மனசே இல்லை அப்படின்னு ஜிமின் தோல் மேலே அப்படியே சாய டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி ஜிமினும் சொல்கிறான். யூனா எழுந்திரிச்சிட்டு என் டேயோட பேபி வருவான்ல, கண்டிப்பாக அவன் என்கிட்ட கொடுத்தா வாங்கவே மாட்டான் தெரியுமா, நானே பார்த்துப்பேன் அவனை. ஜிமின் பார்க்குறான் யூனாவை. அப்படின்னு சொல்லிட்டு டே பேபி மட்டும் இல்லை, நாளைக்கு நமக்கு ஒரு பாப்பா பிறந்தாலும் நீயே தான் பார்த்துப்ப, யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். யூனா பார்க்குறா ஜிமினை. ஆமாம்ல நம்ம குழந்தை இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வயிற்றை தொட்டு பார்க்குறா. ஐ திங்க் நம்ம பாப்பா இந்நேரம் பிறந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமின் பார்த்துட்டு யூனா அப்படின்னு சொல்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ளைட்டில் அப்படியே விண்டோ பக்கம் திரும்பிக்கிறா. ஜிமினும் அதுலேருந்து மூவ் ஆன் ஆக மாட்டேங்கிறா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். இப்படியே டேஸ் போக டேயிங்கோட ஃபேமிலி அண்ட் யூனாவோட ஃபேமிலி எல்லாம் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ டேயிங்கோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா யூனா அப்பா அம்மா அண்ட் ஜிமின் மாம் அண்ட் டேட்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் கிவிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. டேயிங்கோட அப்பா அம்மா வீட்டில் தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்களா. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்துட்டு எல்லாருக்கும் அண்ட்
ஸ்பெஷலி எங்களுக்கு சூன் ஒரு பேரன் வரப்போகிறான் அதுக்காக அப்படின்னு சொல்லி டோஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஷாம்பெயினை வந்து கிளாஸில் ஊற்றிட்டு சந்தோஷமாக அவங்க வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. யூனாவோட அப்பா அம்மா அண்ட் ஜிமினோட மாம் அண்ட் டாட் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் டேக்கு வந்து குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா யூனா ஜிமின் அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆச்சு இவங்களுக்கு. ஆனால் இன்னும் வந்து யூனாவுக்கும் ஜிமினுக்கும் குழந்த பிறக்கலன்னு சொல்லி மனசுக்குள்ளே லைட்டாக வருத்தப்பட்டாங்க. யூனா அம்மா வந்துட்டு யூனா ஜிமின் அடுத்து நீங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, நாங்களும் தாத்தா பாட்டி ஆகணும்ல அப்படின்னு சொல்ல, யூனா ஆல்ரெடி நீங்கள் ஆகிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. ஜிமின் மாம் சந்தோஷப்படுறாங்க. அப்படியா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடா அப்படின்னு யூனாட்ட கேட்குறாங்க. அவங்க என்னடானா யூனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல், அதனால தான் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறான். யூனா பார்த்துட்டு இல்லை ஆண்டி, அது டேயும் குழந்தை பிறக்க போகுதுல்ல, அஃப்கோர்ஸ் நம்ம டேயும், ஸோ உங்கள் எல்லாருக்குமே அவன் கிராண்ட்சன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க ரியாக்ஷனே அப்படியே மாறுது. ஜிமின் அப்பா, ஜிமின் மாம், யூனா அப்பா, யூனா அம்மா எல்லாம் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே யூனா வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இவ தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினச்சிட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ டக்குன்னு இவ இந்த மாதிரி சொன்னதும் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஜிமின் பார்த்துட்டு யூனா அமைதியாரு அப்படின்னு சொல்கிறான் மெதுவாக. யூனா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, டேயும்க்கும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக ஜிமின் சடனாக நீ இன்னும் அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கேட்குறான். யூனா இன்னும் நான் தான் உண்மையில ப்ராமிஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிமினுக்குமே வந்துட்டு ஏன் வந்து இன்னும் வந்து யூனாவால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயும் ஒரு தாட் வர, ஸோ அந்த மாதிரி கேட்குறான். அதுக்கு யூனாவும் இல்லை நான் உண்மையில ப்ராமிஸ் பண்ணியிருக்கல அந்த டேப்லெட்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறா. யூனா ஜிமின் பேசுகிறத ஜிமின் மாம் கேட்டுட்டு அந்த டேப்லெட்ஸ் இருந்தால் எனக்கு கூடடா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனா பயப்படுறா. ஏன் ஆண்டி என்னாச்சு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஏதோ அப்படின்றாங்க. ஏதோவா அப்படின்னு சொல்லிட்டு யூனா பயப்படுறா. ஷிட், ஆன்ட்டி டிப்ரெஷனில் இருக்காங்களா, எதனால், சே அது நரக வேதனை, ஆனால் ஏன் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சோகமாக இருக்கா. டேயு பார்க்குறா. ஜிமின் மாம் பேசுகிறது அவளுக்கு புரியுது. யூனாவை ஹர்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஜிமின் மாம் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்க யூனா பார்த்துட்டு ஆன்ட்டி நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், ஓகே, அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டேப்லெட்ஸ் எடுக்கலாம், என்ன, யூ டோன்ட் வரி, நாங்களாம் இருக்கோம்ல, நீங்கள் எதை பற்றியும் வரி பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. ஜிமின் மாம் பார்க்குறாங்க. கண்டிப்பாடா போகலாம் டாக்டர்கிட்ட, ஆனால் எனக்கு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஜிமின் பார்த்துட்டு மாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுற டோனில் வந்துட்டு வந்து அவங்கக்கிட்ட இது பண்ணுறான். எதுவும் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற யூனா. ஆக்சுவலி யூனாவுக்கு புரிய மாட்டேங்குது ஜிமினோட மாம் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. இங்கே ஜிமின் மாம் யூனாட்ட ஒரு மாதிரி பேச டேயுக்கு உள்ளே வந்துட்டு பேபி கிக் பண்ணுறான். டேயும் செம்ம கோவத்தில் வந்துட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இவங்க தேவையில்லாத பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மாம் வந்துட்டு யூனா பார்த்து முறைக்கிறாங்க. யூனாவுக்கு ஒன்றும் புரியல. எல்லாரையும் பார்க்குறா. எல்லார் ஃபேஸும் வந்து ஆக்வர்டாக இருக்குது. யூனா பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ மாதிரியாக எல்லாரை பார்த்து வந்து பயப்படுறா. ஏதோ மாதிரி ஹாலுசினேஷனாக தலையில் கை வச்சுட்டு உட்காரா. யூனா மாம் பார்த்துட்டு யூனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் அலறா, வியர்டாக பிஹேவ் பண்ணுறா, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிற மாதிரி. எல்லாம் பயப்படுறாங்க. ஜிமின் பார்த்துட்டு என்னாச்சு யூனா இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்படியே டேயும் பார்த்துட்டு டா இங்கே பாரு என்னடா அப்படின்னு சொல்லி பின்னாடி போகிறான். தெரில டேயுவா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என் விஷன் சரியா இல்லை, ஏதோ கிளிச் ஆகிற மாதிரி பிளர்ராக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அதே சொல்ல, நான் போகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. யூனா வாய்ஸ் அந்த சேட் டோன், நர்வஸ் டோனாக அப்படியே கேட்க, டேயுவை வேற உள்ள பாப்பா கிக் பண்ணிட்டே இருக்கான். அவள் உட்காந்துருக்கா டேபிளில். டேயுக்கு அது வேற வந்து செம்ம வழியை வந்து ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் சொல்கிறா, ஏன்டா நீ வேற, ஏற்கனவே இங்கே பல பிரச்சனை, அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிமின் ஓடி வரான். சரி ஓகே நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட யூனா போகிறா கூட. டேயுங்கிட்ட எல்லாரையும் வந்து பார்த்துக்கோ நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயுவை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு போக,
டேய் இருடா நானும் வரேன் உங்களை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல ஜிமின் இல்லைடா வேணாம் நீ பார்த்துக்கோ டேவெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். யூனா வந்துட்டு அவங்க பின்னாடி பேசிகிட்டு இருக்க, இவன் முன்னே எதையோ பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கா. ஜிமினும் யூனா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அவங்க வீட்டுக்கு அப்படியே போக கொஞ்சம் இப்போ யூனா அப்படியே நார்மலாகிறா. அப்படியே பெட்டில் அப்படியே நீஸ் அப் பண்ணி ஹக் பண்ணிவிட்டு ஃபேஸ் அப்படியே முட்டியில் சாய்ச்சிட்டு உட்காந்துருக்கா. ஜிமின் வரான். யூனா அப்படின்னு சொல்லி கூப்பிட நிமிர்ந்து பார்க்குறா. இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுக்குறான். யூனா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு இந்தா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்லை ஜிமினா வேணாம் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. நான் சொல்கிறேன்ல கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் கொடுத்து போட சொல்கிறான், டிப்ரெஷன் டேப்லெட்டை. யூனா ஜிமினை பார்க்க அவளுக்கும் இன்னும் அந்த பிளரியாக கிளிச் ஆகிற மாதிரி விஷன் மாறலை. அப்படியே அகைன் நீஸ் பிடிச்சிட்டு உட்காந்துடுறா. மாம் பேசினதை வந்துட்டு தப்பாக எடுத்துக்காதடி சாரி அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, எனக்கு புரியல, நான் சரியாகிட்டேன் ஜிம்னா, நான் அந்த டேப்லெட் எடுத்துக்கல, நான் ஏன் டாக்டருக்கு போகணும், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லைடா அவங்க அதுக்கு சொல்லலை அப்படின்றாங்க, நமக்கு ஒரு குழந்த வேணும்னு அவங்க சொல்ல வந்தாங்க, அதனால தான் டாக்டர்கிட்ட நீ போகணுன்னு சொன்னாங்க அப்படின்னு. எப்போ தான் திருந்துவாங்களோ தெரில. இப்போ என்ன ஜஸ்ட் 2 இயர்ஸ் தானே ஆச்சு, அதுக்குள்ளே குழந்தைன்னு ச்சே அப்படின்னு சொல்லி ஜிமின் டென்ஷன் ஆக, இவனா குழந்தையா ஆமாம்ல, பட் எனக்கு ஒன்றும் புரியல ஜிமினா, மேபி எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோ, நம்ம செக் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறா. யூனாவை பார்த்துட்டு ஏன்டி இப்படி பேசுகிற, நோ நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, இல்லை இதில் என்ன இருக்குது, ஈவன் ஐ வாண்ட் டு பி எ மாம். ஆமாண்டா கரெக்ட் தான், பட் வெயிட் பண்ணலாமே ப்ளீஸ். இங்கே பாரு இன்னைக்கு விடு, நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம், ஓகே லீவ் இட் அப்படின்னு சொல்லி யூனா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க. டைம் ஸ்கிப் பண்ணால் ஃப்ரெஷ் ஆகிட்டு யூனாவும் ஜிமினும் பால்கனியில் உட்காந்துட்ருக்க. நிலாவை வேடிக்கை பார்த்துட்ருக்க. ஜிமின் மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறான். பார்த்தா டேயும் காலர் ஐடியில் இருக்கா. ஸோ பார்த்துட்டு என்ன டேயும் இப்போ கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நம்ம வந்த பிறகு கால் பண்ணல, பயந்து போயிட்டு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஹலோ டேங்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, டேயுங்க டேய் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேயுங்க அப்படியே டேய் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வந்துருங்க, டேயுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, வாட் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் ஜிமினும் கிளம்புறாங்க. யூனா டேட்ட அவளுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எப்படிரா இன்னும் வந்து 1 மந்த் இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து யூனா சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ வந்து டேயு வந்து 8 மந்த்தாக இருக்குமா. ஸோ இது வந்து ப்ரீ மெச்சூர் பேபியாக டெலிவரி ஆகிட போகுதுன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு யூனா வந்து பயப்படுறா. ஒன்றும் இல்லைடா தெரியல வலி வந்துச்சுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி டேயுங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோன்னு சொல்கிறான். சீக்கிரம் வந்துடுவோம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, நீ பயப்படாதடா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. யூனா அண்ட் ஜிமின் வந்துட்டு அவசரமாக வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போக கரெக்டாக அந்த டைம் வந்துட்டு டேயுவை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். யூனா ஜிமின் டேன்னு சொல்லி எல்லாம் டேயுவை அட்மிட் பண்ணுறாங்க. ஜிமின் யூனாவும் டென்ஷனாக அப்படியே வெளியே இருக்க, உள்ள டேயு வழியில் கத்துறது வந்து யூனாக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் வந்துட்டு ஐயோ எனக்கு தலையே சுற்றுதுடி ரொம்ப வலிக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். யூனா ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டு டேயுட்ட போயிட்டு கேட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கலாயிரா. அடி பாவி அப்படின்னு சொல்லி யூனா கையை மெதுவாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறான் ஜிமின்னு. யூனா பார்த்துட்டு பயப்படாத இட்ஸ் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே 2 பேரும் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நிற்க. ஃபியூ மினிட்ஸ் டேயு சவுண்ட் வந்து கேட்கல, பேபி சவுண்ட் கேட்குது. யூனா பார்க்குறா. ஜிமினும் அந்த ரூமையே வந்து பார்த்துட்ருக்க. யூனா தோல் மேலே வந்து கை வச்சுட்டு பார்க்குறாங்க பயந்து போய். சடனாக டேயும் வந்துட்டு வெளியே வரான். யூனா பார்த்துட்டு அழுதுகிட்டே ஓடுறா அவகிட்ட. டேயும் கையில் அப்படியே பண்டில் ஆட்டம் சுற்றி கையில் வந்து குழந்தைய வந்து கொடுத்துருக்காங்க. யூனா கண்ணில் வந்து கண்ணீர் அப்படியே வந்து தாரையாக ஊற்றிட்டுருக்க. குழந்தைய பார்த்துட்டே வந்து நிற்கிறா. மெல்ல பாப்பா வந்துட்டு கண் முழிக்கிறான். யூனா லைட்டாக வந்துட்டு பாப்பாவை டச் பண்ணுறா. அவள் லைஃப்பில் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிறந்து ஃபியூ மினிட்ஸ் ஆனால் ஒரு பேபியை பார்க்குறா. என்ன பேசுகிறதுனே தெரில, அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துட்டே இருக்குது. டேயுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தொட்டு பார்க்குறா. ஆனால் கையில் வாங்கலை. டேயுங்க அப்படியே அவன் குழந்தைய வந்து பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். டேயு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யூனா கேட்குறா. அவள் நல்லா இருக்கா,
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரூம் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நர்ஸ் வந்துட்டு குழந்தை நேம் என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்காக வந்து கேட்க, இவங்க யூனா நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். யூனா பார்க்குறா, நானா நோ 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 அப்படின்னு சொல்ல இவங்க அப்பா அம்மா வந்துட்டு பக்கத்தில் இருக்காங்களா. இவங்க பார்த்துட்டு டேங்கா என்ன பண்ணுற நீ, என்ன இதெல்லாம், இரு டேயு வந்து இன்னும் வரலல்ல, வரட்டும், அவட்ட கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆ ஆமாம் டே அப்படின்னு சொல்லி யூனாவும் சொல்கிறா. டேயு என்ன சொல்ல போகிறா, நீ வை யூனா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல ஜிமினும் பக்கத்தில் வரான். இல்லை டேயு கண்மொழிக்கட்டும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல டேக்கு ஒரு மாதிரியாக சேடாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து நேம் வைக்கணும் அவன் குழந்தைக்கு அப்படின்றது ஆசை. டேயோட அம்மா வந்து குழந்தைய கொடுன்னு சொல்லி கேட்க டேயும் யூனா என் குழந்தைய தூக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே பிஞ்சு குழந்தை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, அண்டு ப்ரீ மெச்சூர் வேறு, பட் ஆனால் ஹெல்த்தியாக தான் இருக்கான் குழந்தை. யூனா பயப்படுறா. இல்லை அப்படின்னு சொல்ல பார்க்குறான். ஏன் இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவனுக்கு கையெல்லாம் உதறது. அப்படியே கிட்ட இருந்து குழந்தைய வாங்குறான் மெதுவாக. அவள் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வர துடைக்கிறான். அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா, இது ஃபர்ஸ்ட் டைம், இவ்வளோ பிறந்த குழந்தைடா அப்படின்னு சொல்ல டேவும் நானும் பிறந்த குழந்தைய பார்த்ததே இல்லை யூனா அப்படின்னு சொல்கிறான். யூனா கையில் வச்சுட்டு எங்களோட அப்பா அம்மாட்ட கொடுக்குறா. அவங்க பேபியை வாங்கிக்க ஓடி வந்து ஜிமினை ஹக் பண்ணுறா கண்ணில் கண்ணீரோட. ஜிமின் அப்படியே யூனா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ரொம்ப குட்டியாக இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஜிமினும் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை ஹக் பண்ணுறான். அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆக டேயுவை வந்து ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மயக்கத்தில் இருந்து வந்து கண் முழிக்கிறா. பக்கத்தில் வந்து டேயுங்க அப்படியே குழந்தையோட உட்காந்துருக்க டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. டேயு அப்படின்னு சொல்லிட்டு டேயுங்க குழந்தைய வந்து கொடுக்க பக்கத்தில் அப்படியே டேயு கிட்ட வந்து கொடுக்க மடியில் வச்சுக்கிறான். அந்த நேரம் ஜிமினும் யூனாவும் வந்து உள்ளே வராங்க. டேயுக்கு பேபிக்கு வந்து திங்ஸ் வாங்கிட்டு வராங்க. டேயு முடிச்சிட்டியா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூனா ஹக் பண்ண டேயும் அப்படியே யூனா கையை பிடிச்சிட்டு அலறா. ஓய் ஏன் அலற அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சிட்டு, நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓகே இங்கே பாரு என் செல்லக்குட்டிய அப்படின்னு சொல்லி யூனா டேயு மடியில் இருக்க குழந்தைய காட்ட, ஆமாம் யூனா பயஸ் அப்படின்னு சொல்லி டேயு வந்து திட்டுறா. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு யூனா கேட்க, அந்த நர்ஸ் வந்துட்டு அகைன் வந்துட்டாங்க பர்த் சர்டிஃபிகேட் நேம் போடணும்னு சொல்லிட்டு. என்ன நேம்னு சொல்லி கேட்க டேயுங்க வந்துட்டு டேயூட்ட யூனா வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நேம் வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி பார்க்குறான். டேயுங்க அப்பா அம்மாவும் வந்து வராங்க. எல்லாம் ஜிமின் மாம் அண்ட் டேட் அண்ட் யூனா மாம் அண்ட் டேட்னு சொல்லி எல்லாம் டேயு பாப்பாவை பார்க்க வர டேயு விக்ட்ரி அப்படின்னு சொல்லிடுறா. டேயுங்க வந்துட்டு கோவப்படுறான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு நேம் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். இருந்தாலும் வெளியே காட்டாமல் ஸ்மைல் பண்ணுறான். நல்ல நேம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்குமே நேம் வந்து பிடிக்க, என்ன நேம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் வந்து அகைன் கேட்க, யூனா வந்துட்டு அப்படியே வந்து ஸ்மைலோட ஹீரோவோட நேமை வந்து சொல்கிறா. ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன். ஓகே, அப்படியே கையில் குழந்தைய தூக்கி வச்சுட்டு கிம் விக்ட்ரி அப்படின்னு சொல்கிறா. ஸோ ப்ராப்பர் கொரியன் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிம் சியூங். ஓகே, விக்ட்ரினா சியூங். ஓகேயா, பட் நான் வந்து கதையில் பேர் வச்சது விக்ட்ரின்னு தான். ஓகே, ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேயா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. யூனா அவங்க போக கண் கலங்கி பார்த்துட்ருக்கா. டேயு யூனா கையை ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறா. யூனா பார்க்குறா. ஹாப்பி அப்படின்னு சொல்லி டேயு கேட்க, டேயுங்க சடனாக என்ன ஹாப்பி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் டேயு கோச்சுக்காத, நம்ம பேபிக்கு யூனா நேம் வைக்கட்டும் சொல்லியிருக்கேன்ல, ஏன் நீ சடனாக சொன்ன அப்படின்னு சொல்ல யூனா டேயுங்க வந்து லைட்டாக அடிச்சுட்டு அவள் கண்ணை அப்படியே தொடச்சிக்கிறா. லூஸு, இப்போவும் நான் சொன்ன பேர் தாண்டா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. புரியல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆஃபீஸில் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கப்போ என்கிட்ட டேயு கேட்டா பேபிக்கு என்ன நேம் வைக்கிறான்னு சொல்லி. அப்போது நான் இந்த நேம் தான் சொன்னேன், விக்ட்ரின்னு. அண்டு அதுவும் அப்போது அவள் 3 months ப்ரெக்னென்ட் அப்போ சொன்னேன், ஆனால் ஞாபகம் வச்சு இப்போ சொல்லியிருக்கா. தேங்க்யூ டேயு அப்படின்னு சொல்கிறா. அப்படியே வந்துட்டு தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லி டேயிங்கையும் ஹக் பண்ணுறா. டேயிங்கையும் நான் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணேன். அவங்க அப்பா அம்மாலாம் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. குழந்தைய எல்லாம் தூக்கி கொஞ்சிட்ருக்காங்க. டேயு கேட்குறா. யூனா கையில் வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. ஓய் என் பிள்ளை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க,
ம். இவனுக்கு என்ன ராஜா மாரி இருக்கான் அப்படின்னு சொல்றா. என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சோட அணைச்சுக்கிறா. இந்த ராஜா நீ ரொம்ப சோகமா இருக்கன்னு, "ஏன் சோகமா இருக்கீங்கன்னு?" கேட்கறதுக்காகவே வெளிய வந்துட்டான் தெரியுமா? அப்படின்னு சொல்லி டேய் சொல்ல, நாம நைட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜிமின் மாம் அப்படி பேசினாங்கல்ல, அப்போலேருந்து என்னால முடியல யுவனா, வலி தாங்க. அவன் ஃப்ரெண்ட தப்பா பேசுறாங்கன்னு தெரிஞ்சதும் என்ன கோவம் வருது அவனுக்கு. அதான் வெளியே வந்துட்டான். இனி யாராச்சும் ஏதாச்சும் பேசுங்க இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. இவன் நான் சிரிக்கிறா. ஓ, இனி நீ வந்துட்டல, எல்லாரையும் நீ திட்டு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்க கேட்க புக்கன்னு சிரிப்பு சத்தம். என்னன்னு பார்த்தா டேயிங்கும் ஜிம்மினும் வெளியே எங்கேயோ போயிட்டு உள்ளே வராங்க. நான் பார்த்துட்டு டேய் என்னங்கடா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க, தூங்குறான்ல அப்படின்னா, ஓ இவன் தூங்குறானா பேசி சிரிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். ஆமாம், இப்போ நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க சார், கொஞ்சமாவது பொறுப்பாக இருங்க அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் டே கையில் வந்து பெரிய கவர் நிறைய திங்ஸ் இருக்கா. என்னது இது அப்படின்னு சொல்லி டே யூனாவும் கேட்க, இதெல்லாம் டாய்ஸ் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். வாட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டேய் இதெல்லாம் வச்சு அவன் விளையாட போகிறானா இவ்வளோ பெருசை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா இப்போ தாண்டா வந்து பிறந்திருக்கான் அப்படிங்கிற யூனா. பரவாயில்ல நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு டே சொல்ல, ஏது அப்படிங்கிற டேயோ, நீங்கள் விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, டேயுங்க அப்படியே உட்காந்துட்டு ஜிமினும் டேயுங்கும் வந்துட்டு ஒவ்வொரு பொம்மையை எடுத்து கீழே வச்சுட்டு, இங்கே பாரு யூனா, நம்ம சின்ன வயசில் எத்தனை தடவை ரிமோட் கார் கேட்டிருப்போம், வாங்கியே தரல, இப்போ வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, யூனாவால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. டேயு சிரிக்கிறா. வயிறு வலிக்குது, லைட்டாக அப்படியே வலிக்க யூனா வலிக்குது அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல, யூனா கையில் குழந்தைய வச்சுட்டு, ஜிமின் இந்தா வீயை பிடி, டேய்க்கு வந்து டேய் வலிக்குதுன்னு சொல்கிறா, அவளை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஜிமின் ஏதோ பேயை பார்த்து பயந்த மாதிரி தள்ளி போகிறான். இல்லை 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 நீ அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு யூனா ஜிம்மினை வியர்டாக பார்த்துட்டு, இந்தாடா பொடி அப்படின்னு சொல்லி டேயிட்ட கொடுக்குறான். அவன் பிள்ளைய வாங்கி அழகாக கையில் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். யூனா ஜிம்மினை அப்படியே வியர்டாக பார்த்துட்டே டேயுக்கு ஹெல்ப் பண்ணுறா. வயிறு வலிக்குதுன்னு சொன்னால அதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அகைன் டேயிங்கிட்ட குழந்தைய வாங்கிட்டு, இந்தா ஜிமின் வீயை தூக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஜிமினை பார்க்கணுமே, ஏய் லூசா நீ, ஏன் என்கிட்டே கொடுக்குற, அவன்கிட்ட கொடு அப்படிங்கிறான். டேய் நானும் பார்க்குறேன், நீ இன்னும் ஒரு தடவை கூட பிள்ளைய தூக்குடா அப்படின்னா, ஐயோ முடியாது. ஏன்? இல்லை இல்லை எனக்கு பயம். எது? ஆமாம். டேய் குழந்தடா. ஆமாம், அது கொஞ்சம் பெருசாகட்டுமே. அதா? ஏன் இப்போ என்ன தூக்குனா என்ன அப்படின்னு யூனா கேட்க, இல்லை எனக்கு பிறந்த குழந்தைங்களை பார்க்குறதுலாம் பயம்டி, புரிஞ்சுக்கோ, நான்லாம் தூக்குனதே இல்லை, எனக்கு பயம்ப்பா அப்படின்னு சொல்லி ஜிமின் நடுங்குறான். எது பிறந்த குழந்தை பார்த்தா பயப்படுவியா? டேய் ஜிமினுக்கு நடுங்குது உடம்பெல்லாம். சொல்கிறத கேளுனா ப்ளீஸ் அப்படின்னு, அவன் கொஞ்சம் பெருசாகட்டும்டி, நான் கண்டிப்பாக தூக்குறேன் அப்படிங்கிறான். யூனா அப்படியே முறைச்சி பார்க்குறா. டே பார்த்துட்டு, ஓவராக பண்ணாதரா டேய். அப்போ தான் யூனா, இல்லை டே இவன் ஜேகே குழந்தைய கூட பார்க்க போனோம்ல, அப்போ கூட தூக்கலை, என் பக்கத்தில் கூட வரல, நானும் என்கிட்ட குழந்த இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டான் போல அப்படின்னு நினச்சா, இப்போ தானே தெரியுது குழந்தைய தூக்க மாட்டாராமே. ஏய் இன்னைக்கு இவனை விடக்கூடாதுடா, புடிடா அப்படின்னு சொல்லி ஜிமின் டேட்டை வந்து சொல்ல, யூனா நான் சொல்கிறது கேளு, வேணாம் ரிஸ்க்கு அப்படிங்கிறான் ஜிமின்னு. ஏன்டா என் பிள்ளைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு டேயிங் வந்து அவனை பிடிச்சி திட்ட, அது டே எனக்கு இந்த மாதிரி குழந்த பார்த்தா ஏலியன் மாதிரி ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். டேயு பார்த்துட்டு, ஜிமினா அப்படின்னு சொல்லி கத்துறா. பின்ன அவள் பிள்ளைய பற்றி சொன்னா அவளுக்கு வராது அப்படின்ட்டு, ஐயோ ஏம்மா உன் பிள்ளைய சொல்லலாமா, எனக்கு எந்த குழந்தைய பார்த்தாலும் அப்படி தாம்மா இருக்கும் அப்படின்னு ஜிமின் சொல்ல, நான் ஜஸ்ட்டு என் ஒப்பீனியனை சொன்னேன் அப்படிங்கிறான். ஏண்டா அதுக்கு என் பிள்ளைய ஏலியன்னு சொல்லுவியா நீ அப்படின்னு டேயும் கேட்க, நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்தா என்னடா பண்ணுவேன்? எல்லாருக்கும் அதே தான் அப்படிங்கிறான் ஜிமின்னு. நான் தூக்க மாட்டேன் எந்த குழந்தையும் அப்படிங்கிறான். சொன்னால் கேளுங்கடா பயமாக இருக்குது அப்படின்னு, கொஞ்சம் ஒரு 1 month போட்டும், அப்புறம் பாரு நான் தூக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து தரவே மாட்டேன் அப்படின்னு, நீ ஒன்றும் வந்து பிடுங்க தேவையில்ல போடா அப்படின்னு டேயிங் சொல்கிறான். என் பிள்ளைய பற்றி ஏலியன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே கோவப்பட, நீ என் பிள்ளை மேலே கை வச்ச டெட் பாடி நீ தாண்டா அப்படிங்கிறான். டேய் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே பாரு
இந்த டாபிக் எடுத்ததும் கையெல்லாம் நடுங்குதுடா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்ல டேயும் சரி சரி பாவம் அவரை விடுங்க அதான் சொல்கிறாருல அப்படின்ற. இப்போ இல்லைன்னா என்ன மேபி ஃபியூ வீக்ஸில் வந்து குழந்தை கொஞ்சம் பெருசானதும் தூக்குங்க ஓகேயா அப்படின்னு. கண்டிப்பாடா அப்படிங்கிறான் ஜிமின்னு. யூனா ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் யூனாவை பார்க்குறான். ஏய் கிரிமினல் பைப்பில் ஏதோ வந்துட்டு மைண்டில் ஓடுது என்ன யோசிக்கிற அப்படின்னா உன்னை பயமுறுத்த எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை வந்து வீயை வாங்கிட்டு ஜிமின் பக்கத்தில் கொண்டு போக அவன் பயந்து நடுகிறான். ஏய் தள்ளி கொண்டு போடி எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க பார்த்துட்டு யூனா இவனை இப்படியே பயமுறுத்தலாம் போலியே அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே குழந்தைய ஜிமின் கிட்ட கொண்டு போக ஜிமின் பயந்து யூனா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். யூனா சொல்லிடி அவன்ட்ட அப்படின்னு சொல்லி யூனாவும் டேவும் ஜிமினை வச்சு செய்கிறாங்க. ஏய் போங்கடா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு யூனா என்ன பண்ணுறா நீ வாடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிக்கிறா. ஜிமின் டேட்டை டேய் அந்த ரிமோட் கண்ட்ரோலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க யூனா டேய் அமைதியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொறுப்பாக இருங்க கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல டேவும் ஜிமினும் ஏதோ குழந்த மாதிரி பவுட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் டூ மச் எங்களை சின்ன வயசில் கூட இதெல்லாம் வச்சு விளையாட விடல இப்போவும் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கத்துறானுங்க. நாங்கள் எவ்வளோ பார்த்து ஆசையாக இதெல்லாம் வாங்கணும் தெரியுமா அப்படின்னு. குழந்தைக்கு வாங்க சொன்னால் உங்களுக்கு வாங்கியிருக்கீங்க விளையாட அறிவில்லை 7 கழுத வயசாகுது அப்படின்னு சொல்லி யூனா வந்து திட்டிக்கிட்டு இருக்கா. டேயும் யூனாவும் பார்த்துட்டு 2 பேரையும் வந்து அப்படியே முறைக்க அப்படியே 2 பேரும் பார்க்கணுமே அம்மா கிட்ட திட்டு வாங்கினா குழந்தை மாதிரி பவுட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அகைன் பேக் பண்ணி ஓரமாக மூட்டை கட்டி வைக்கிறானுங்க. யூனா டேயுங்கிட்ட ஏதோ சொல்ல வர டேயுங்க அப்படின்னு புரியுது அப்பா ஆயிட்டேன் பொறுப்பாக இருக்கணும் அதானே அப்படின்னு. ஆமாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே ஜிமினை கை காட்ட ஏன்டா என்ன கோத்து விட்ற அப்படின்னு சொல்லிட்டு 7 கழுத வயசாச்சு வெக்கமா இல்லை பச்சை குழந்தைய பார்த்து ஏலியன்னு சொல்கிற அப்படின்னு டேயும் சிரிக்கிறான். டேய் உன்னை அமைதியாரு கொன்றுவேன் அப்படின்னு யூனா சொல்லிட்டு யூனா கையில் இருக்கா. சடனாக அந்த நேரம் குழந்தை அலறான். ஜிமின் பாத்தியா என்னை திட்டுனதும் அலறான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல ரொம்ப சந்தோஷம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் துரத்து விடுறா. அப்படியே டேயுட்ட யூனா வீயை கொடுத்துட்டு வரா. டோர்கிட்ட வந்துட்டு அப்படியே நடந்து வெளியே போகலான்னு டோர்கிட்ட வந்து நின்றுட்டு திரும்பி பார்க்குறா. குழந்தைக்கு டேயு வந்து ஃபீட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வருத்தப்படுறா. அப்படியே வெளியே வரா. ஜிமின் பார்த்துட்டு ஓய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் யூனா தலையை அப்படியே தடவி கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஓகே டைம் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பிறந்துட்டார் இல்லையா ஐயோ ஹீரோ பிறந்துட்டார் இல்லையா. ஸோ ஹீரோ வந்து இன்ட்ரோ ஆயாச்சு. எப்படி எல்லோரும் வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் 1 பாட்டு 2 பாட்டுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா 10 பாட்டுக்கு அப்புறம் தான் ஹீரோ இன்ட்ரோவே. ஸோ இந்த இணைமாற்றும் காதலேயுடைய ஹீரோ வந்து யாருன்னா நன் அதர் தேன் வி. ஓகே ஸோ யாரும் வந்துட்டு அசிங்கமாக என்னை வந்து கேவலமாக நினைக்காதீங்க. ஏது டேயுங்கு ஜங்குக்கு ஜியான்குக்கா என்னம்மா பேர் இது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏதோ ஒரு மாதிரி வச்சுருக்கேன். ஓகே இந்த டேயு கப்புள் நேம்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து பேர் வைக்கிறதுல எவ்வளோ வந்து மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. இந்த நேம்லாம் நல்லா இருக்குன்னு நீங்களே வந்து கன்சிடர் பண்ணி என்னை திட்டாமல் அப்படியே வந்து மன்னிச்சு விட்டுருங்க உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி ஓகேயா. ஸோ இதுக்கப்புறம் வந்து கதை எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஒரு நார்மல் ஃபேமிலி திங்காக அப்நார்மல் ஃபேமிலி திங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யூனா என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறா ஜிமின் என்னென்ன வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறான். ஸோ மேக்ஸிமம் லைட்டாக சந்தோஷம் நிறைய பிரச்சனை இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது இந்த மாதிரியும் வந்து பிரச்சனைகள் இருந்தால் எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ அதனால தான் நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு சென்டிமெண்டல் அந்த மாதிரி இருக்கும் எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஒரு கேரக்டர் வரணும். ஸோ இன்னும் வந்து 3 கேரக்டர் வந்து வரணும் நம்ம கதைக்குள்ளே. ஓகே ஸோ அது யார் என்ன அப்படிங்கிறது இன்ட்ரோ வீடியோலையும் அது இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள் அது யாருன்னு சொல்லுங்கள். ஓகே அண்ட் இன்றைக்கி பார்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஸ்பாட் அவுட் பண்ணிடுங்க கமெண்ட்டில். டாடா பை பை டேக் கேர் அன்யாங்.